வணக்கம். இது விஎம் டாக்ஸ். திருச்செங்கோடு அரசியல்ல இப்போ ஒரு வீடியோ செம்ம வைரல். குமரமங்கலம் விநாயகர் கோயில்ல வாக்காளர் படிவங்களை அதிமுகவினரை கொட்டி வச்சு நாடகம் ஆடுறதா ஒரு குற்றச்சாட்டு பரவுது. உண்மையாகவே இது அதிமுகவினரோட நாடகமா இல்ல அவங்கள சிக்க வைக்க நடந்த அரசியல் சதியா? நம்ம விஎம் டாக்ஸ் டீம் விசாரிச்ச உண்மையை இப்ப பார்க்கலாமா? இப்ப சோசியல் மீடியாக்கள்ல சுத்துற வீடியோல அதிமுக நிர்வாகிகள் சக்திவேல், புரட்சிமுத்து ஆகியோர் எஸ்ஐஆர் படிவங்களை டேபிள்ல எடுத்து வைக்கிற காட்சிகள் இருக்கு. இதை வச்சு அதிகாரிகள் சரியா வேலை பார்க்கலன்னு பழி போட இவங்களே பையில் கொண்டு வந்த படிவத்தை கொட்டி வச்சு சீன் போடுறாங்கன்னு ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல அதிகாரி PLO வனிதா அங்க இல்லைன்னு சொல்லப்படுது. ஆனா உண்மை வேற. நவம்பர் 15ஆம் தேதி அங்க படிவ விநியோகம் நடந்தப்ப சம்பந்தப்பட்ட அதிகாரி PLO வனிதா அங்க இல்லையா. அவங்களுக்கு பதிலா திமுகவினர் தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸ்பாட்டுக்கு வந்த அதிமுகவினர் இதை தட்டி கேட்டு அங்கிருந்த பாரதி அப்படிங்கிற பெண்ணுகிட்ட சிதறி கிடந்த படிவங்களை எல்லாம் முதல்ல ஒரு பையில எடுத்து வைக்க சொல்லியிருக்காங்க. இதனால ரெண்டு தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதா சொல்றாங்க. மேட்டர் சீரியஸ் ஆகவும் பிரஸ் அண்ட் மீடியா அங்க வந்திருக்கு. உடனே அதிமுகவினர் நாங்க இங்க வந்தப்ப படிவங்கள் எப்படி சிதறி கிடந்ததோ அதை பிரஸ் பார்க்கட்டும்னு சொல்லி பையில வச்ச படிவத்தை மீண்டும் டேபிள்ல பரப்பி வச்சிருக்காங்க. அவங்க மீடியாவுக்காக அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணப்போ எடுத்த வீடியோவை தான் இவங்களே கொட்டி நாடகம் ஆடுறாங்கன்னு தப்பா பரப்பிட்டதா அதிமுக தரப்புல சொல்றாங்க. சோ அந்த பகுதிக்கு பொறுப்பான PLO வனிதா ஸ்பாட்ல இல்லாததுதான் இங்க மெயின் பிரச்சனையே. ஆனா அது திசை திருப்பப்பட்டிருக்கு. விதிமுறை மீறல் ஒரு பக்கம், வீடியோ அரசியல் மறுபக்கம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. திருச்செங்கோடு நியூஸுக்கு மறக்காம விஎம் டாக்ஸை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.